ஹலோ வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. அந்த சேனலை பார்த்துட்டீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் லெவல்ஸ் டேரக்டாக லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி நல்லாவே மூவ் ஆயிருந்து. மார்னிங் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்துருப்போம். ஓகே. இன்னொரு முக்கியமான லெவல் சொல்லியிருப்பேன். 24,518 ஜோன். இந்த ஜோனை மார்க்கெட் வந்து கட் பண்ணுறது கஷ்டம். மேபி கட் ஆகிருந்துச்சுன்னா நேற்று லெவல்ஸ் நான் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. மேபி இந்த லோவில் நமக்கு கட் ஆகிடுச்சுன்னா இந்த ரேஞ்சில் டச் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆகும்னு சொல்லியிருப்போம். இல்லைனா நமக்கு மார்க்கெட் வந்து ஹையர் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா திருப்பி நமக்கு ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்ச்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் நமக்கு சைட்வேஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருப்போம். லைக் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் மூவ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக நமக்கு அப் ட்ரெண்டில் நல்ல மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் மார்க்கெட் நாளைக்கு எந்த பக்கம் மூவ் ஆகுன்ற விஷயம் பார்த்துடலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன்னு பார்த்தீங்கன்னா 53,000 எக்ஸாக்டாக வந்து 53,900 ஜோன் வந்து ம் எக்ஸாக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த 53,680 ஜோன் பிரேக் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நான் பிரேக் ஆகல, மொமெண்டம் கொடுத்து நல்லா போயிடுச்சு. இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். லைக் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டர் தான் நான் ஏன்னா இப்போ நமக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சில் இருக்குது ட்ரெண்டு. லைக் ஒரு நிமிஷம் நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. அதை ஷோ பண்ணால் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச், இந்த ஹை, இந்த பாயிண்ட் ஹை, இந்த ரேஞ்சோட ஹை தெரியுதுங்களா. இந்த இடத்துல நமக்கு ப்ராப்பராக பிரேக் அவுட் கொடுத்து நல்ல மொமெண்டம் போயிடுச்சு. ஆனால் நான் பிஃபோரே எடுத்திருப்பேன், இந்த சப்போர்ட்லேயே ட்ரேட் எடுத்திருப்பேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த 54,800 வந்து நமக்கு சப்போர்ட் ஏரியா. 54,518 சாரி, இது ரேஞ்ச் சப்போர்ட் ஏரியா. இங்கேருந்து மார்க்கெட் வந்து லோவில் போக கொஞ்சம் பாசிபிள் கம்மி, ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருப்போம். அப்பில் தான் பிரேக் அவுட் ஆக பாசிபிள்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக அப்பில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்போம். எனக்கு நல்ல ப்ராஃபிட் ஒரு ஒரு 8,000 to 9,000 ப்ராஃபிட் போச்சு. திருப்பியும் எனக்கு ஒரு 2,000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துச்சு. அகைன் வந்து ஒரு 12,000 ப்ராஃபிட் இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, இந்த ஹை வரைக்கும் நான் கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோட ட்ரேடை நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபைன். இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்னு லெவல்ஸை பார்த்துடலாம். அண்டு லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, மறக்காமல் இந்த லெவல்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணிங்களா, லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, நேற்று கொடுத்த லெவல்ஸ் எப்படி இன்றைக்கி ரியாக்ட் ஆச்சுன்ற மறக்காமல் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டிலேருந்து பேங்க் நிஃப்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் என்னென்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போது நாளைக்கு இந்த க்ரூஷியல் ஜோன் தெரியுங்களா, மேபி நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த பாயிண்டில் இருக்குன்னா எந்த ட்ரேடும் நாளைக்கு எடுக்காதீங்க. இந்த ரேஞ்ச் 54,183லேருந்து 54,083 இந்த ஜோனில் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், எதனா ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகிறோம். மேபி நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு லைக் ஒரு கன்சால்டேஷன் எடுத்தது, இந்த லோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியாக ஃபால் ஆகிடும். இந்த 53,919 வரைக்கும். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துட்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து 54,409 எக்ஸாக்டாக 409 போகாதீங்க. லெவல்ஸ் என்ன 350 இந்த ஹை வரைக்கும் போகாதீங்க. 350 வந்தால் மேக்ஸிமம் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்க பாருங்கள். இதான் நாளைக்கு லெவல்ஸ். இந்த பேட்டர்னுக்குள்ளே, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் பார்த்துருப்பீங்க, லைக் நியர்பை ஒரு சைட்வேஸ் கான்செப்ட் தான் இது. லோ டு ஹை என்னமோ நமக்கு எவ்வளோனா ஒரு 180 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். நீங்கள் டெல்டா வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 50 80 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, ஓகே ஃபைன். இதான் லெவல்ஸ். நாளைக்கு வந்து இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த 54,183யும் அகைன் 54,083ன்ற ஜோனும் நியூட்ரல் ஜோன். இந்த பக்கம் எந்த ட்ரேட் எடுக்காதீங்க, பிரேக் அவுட் பண்ண எடுத்துக்கலாம். 54,350லேருந்து 400 வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் மூவ் ஆகிடும். என்னோட ஒப்பீனியன் 53,350லே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் இன்கேஸ் இந்த 54,083 கட் ஆச்சுன்னா 53,090 53,919 வரைக்கும் ஈஸியாக ஃபால் ஆகிடும். நாளைக்கான லெவல் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க லெவல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். 54,991, 54,400, 54,183, 54,083, 53,919, 53,734. ஓகே, இந்த ரேஞ்ச் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கு
150 லேக்ஸ் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். அடுத்து நம்ம நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம். நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணதான், ஏன்னா அதில் தான் நீங்கள் நான் நிஃப்டி ட்ரேட் எடுத்திருப்பேன். நான் பேங்க் நிஃப்டியில் எடுத்திருக்க மாட்டேன். நேற்றே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிப்பேன். நிஃப்டியோட வியூ கிளியராக இருக்குது. பேங்க் நிஃப்டியோட வியூ கொஞ்சம் கன்சால்டேஷனில் தான் இருந்தது. அதில் தான் நிஃப்டி வந்து நான் இன்றைக்கி கால் ஆப்ஷன் நான் பிக் பண்ணியிருப்பேன். ஓகே ஃபைன். இப்போது என்னென்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன் என்னென்னா, என்னோட வியூ வந்து நிஃப்டி வந்து இந்த ரேஞ்ச் இப்போது இந்த 24,771க்கு மேலே போச்சுன்னா மட்டும் கால் ஆப்ஷன் போங்க. இந்த 24,771க்கு மேலே போயிட்டு சப்போர்ட் எடுத்ததுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 24,837 இந்த ரேஞ்ச் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 24,860 இந்த ரேஞ்ச் வந்து ஹியூஜாக கொடுக்குமான்னா, ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த ஹை வந்து வீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் 24,992 வரைக்குமே மார்க்கெட் வந்து ஈஸியாக மொமெண்டம் கொடுத்த நல்லா மார்க்கெட் மேலே போயிடும். 24,991 சாரி. ஓகே நேற்று நான் சொல்லியிருப்பேன், ரெசிஸ்டன்ட் கிட்ட போகுதுன்னா வீக்காக இருக்கும். எப்பயுமே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குங்களா, அப் ட்ரெண்டில் வச்சுன்னா ரெசிஸ்டன்ட் தான் பிரேக் அவுட் ஆகும். புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. லோ வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். லோ வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களால் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ட்ரேட்ஸை. திருப்பி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கான லெவல்ஸ் வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் ஆட அது இருக்க ட்ரேட் எடுக்காதீங்க. 24,971 வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அகெயின் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 24,921 24,837 இந்த ரேஞ்ச். இப்போ இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் எடுக்குது, இங்கேவே கன்சால்டேஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,668 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா 24,615 வந்து நமக்கு செகண்ட் சப்போர்ட். 24,615 ஓகே இந்த ரேஞ்ச் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்ட்டாக ட்ரெண்ட் வந்து நமக்கு இந்த 24,771க்கு மேலே போச்சுன்னா தான் கால் ஆப்ஷன் வந்து லாங்காக ஹோல்ட் பண்ணணும். அது வரைக்கும் புட் ஆப்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேங்களா ஃபைன். இன்றைக்கி எடுத்த ரேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே ஃபைன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த அனலைசிஸ் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அடுத்து செப்டம்பர் பேட்ச் ஆன்லைன் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. வில்லிங் மெம்பர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்கை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸ் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிக்கணுங்களா, சிம்பிள். நீங்கள் ரெகுலராக டைம் இருக்குது அப்படின்னா யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. டைம் இல்லை, நீங்கள் கரெக்டாக ஒரு ப்ராப்பர் மென்டர் வச்சு ட்ரேட் பண்ணால் மட்டும் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோவில் பார்க்கலாம்.